ப்ளவுஸுக்கு பேக் நாட் வைக்காமல் ஷோல்டர் கிளாத் கம்மியாக வச்சு டீப் நெக் போடுறாங்க. அது எப்படி நெக் வந்து வலியாமல் கரெக்டாக தைப்பது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இது வந்துட்டு கரெக்டாக வந்து மெஷர்மெண்ட் மட்டும்தான் இதுக்கு ரீசன். நீங்கள் எடுக்கிற மெஷர்மெண்ட்டு எந்த இடத்துல அப்ளை பண்ணுறீங்க, உங்களுடைய நீங்கள் தைச்சதுக்கப்புறம் அதனுடைய ஃபிட்டிங் எப்படி இருக்குது, இதை பேஸ் பண்ணி மட்டும்தான் அந்த ஃபிட்டிங்கை நீங்கள் கொண்டு வர முடியும். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு 34 சைஸ் அப்படின்னா நீங்கள் நெக்கு வந்து 3 இன்ச்சு கூட வைக்கலாம் அகலம், டெப்த்து வந்து 10 இன்ச்சு கூட வைக்கலாம், ஃப்ரண்ட் நெக் வந்து 7 இன்ச்சு கூட வைக்கலாம். இப்படியெல்லாம் வச்சு கரெக்டான அந்த சைடு க்ளோசிங் மட்டும், அதாவது ஸ்லீவில் இருந்து கீழே வந்து இடுப்பு வரைக்கும் அந்த சைடு வந்து நம்ம தைக்கும்போது ரொம்ப கவனமாக தைக்கணும். ஏன்னா எந்த இடத்துலையும் டைட் வந்துடக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப லூஸும் வந்துடக்கூடாது. இந்த ரெண்டுமே இல்லாமல், அதாவது இந்த கரெக்டான ஃபிட்டிங்கில் கொண்டு வந்தீங்கன்னா ஷோல்டர் வந்து பட்டன் தேவையில்லை, நாட் தேவையில்லை, ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி கப் ஷேப் வந்து ரொம்ப முக்கியம். கப் ஷேப்புங்கிறது வந்துட்டு உங்கள் கப் ஷேப்பு கரெக்டாக அதை க்ளோஸ் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கணும். அந்த இடத்துல லூஸாவோ இல்லை கீழே கொஞ்சம் இறக்கமாவோ இப்படியெல்லாம் வச்சுட்டிங்க அப்படின்னாலும் அந்த பட்டி வந்து கரெக்டாக கப் ஷேப்பை கவர் பண்ணி ஃபிட்டிங்காக இருக்கணும். அதே மாதிரி 4 டாட் போட்டிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கப் ஷேப் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ரவுண்ட் நெக் வைக்கிறீங்க, ஏன்னா ஒரு கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி போடும்போது ரொம்ப லூஸாக இருந்தாலும் ஷோல்டர் ஃபால் வரும். அதனால் ஓரளவுக்கு டைட்டாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக. அதே மாதிரி பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளி கட் பண்ண சொல்லுவேன். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 1/2 இன்ச்சு, அதாவது செஸ்ட் ரவுண்டில் வந்து 1/4 கட் பண்ண சொல்லுவேன். ஒரு ப்ராப்பரான ஒரு கட்டிங், ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்டிச்சிங் உங்களால் முடியும் அப்படின்னா கண்டிப்பாக ஷோல்டர் ஃபால் வரவே வராது. ஏன்னா ஒருத்தருடைய பாடி ஸ்ட்ரக்சரை பொறுத்து தான் நீங்கள் அளவெடுக்கிறீங்க, அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறீங்க. அப்படி பண்ணும்போது இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்க யூஸ் பண்ணுற இன்னர், அதாவது ப்ரா வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். அதில் வந்து ஏதாவது லூஸு வெளியில் இழுத்துட்டு இருக்கிற மாதிரி பண்ணிகிட்டு இருந்தால் கூட உங்களுக்கு வந்துட்டு மேலே நம்ம போடுற அந்த கப் ஷேப் வந்து அது கவர் பண்ணாமல் ஃபிட்டிங் ஆகாமல் இந்த மாதிரியான ப்ராப்ளம் வரும். இது வந்து மெயினாக நான் நிறைய இதில் பார்த்துருக்கேன். என்னுடைய ப்ளவுஸ்லேயும் நிறைய இதுலேயுமே நான் வைட் நெக் வச்சு போட்டாலுமே ஷோல்டர் பட்டனோ நாட்டோ நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஏன் அப்படின்னா நம்மளுடைய ஃபிட்டிங் வந்து நம்ம கரெக்டாக ஆம் ஹோல்னால் கரெக்டாக ஆம் ஹோல் ரவுண்டு கரெக்டாக அளவு எடுக்கணும். செஸ்ட் ரவுண்டு அப்படின்னா அதே மாதிரி செஸ்ட் ரவுண்டு. வெயிஸ்ட் ரவுண்டும் ரொம்ப டைட்டானாலும் ஷோல்டர் லூஸ் வரும். வெயிஸ்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லூஸ் இருக்கலாம், ஆனால் வெயிஸ்ட்டுக்கு மேலே நம்ம கப்புக்கும் வெயிஸ்ட்டுக்கும் இடையில பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைட்டாக ஒரு பெண்டு மாதிரி தான் வரும். அந்த இடம் ஸ்ட்ரைட் லைன் வராது. அந்த பெண்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி இது வந்து மேக்ஸிமம் வந்துட்டு நீங்கள் போட் நெக்கில் பார்த்தீங்க, பிரின்சஸ் கட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்ம பட்டி அந்த இடத்துல வைக்க மாட்டோம். ப்ளவுஸ் போடும்போது அந்த சைடில் மட்டும் கொஞ்சம் துணி வந்து இடுப்புக்கும் செஸ்ட்டுக்கும் இடையில தூக்கிட்டு இருக்கும், லூஸாக இருக்க மாதிரி இருக்கும். அப்போ அந்த இடத்துல நான் வந்து ஒரு பெண்டு ஸ்டிச் போடுங்கன்னு நான் சொல்லியிருப்பேன். வீடியோஸில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அந்த பெண்டு ஸ்டிச் வர்ற மாதிரி அந்த இடம் வரும். இந்த சைடு ஆம் ஹோலு, ஸ்லீவு இது எல்லாமே ஃப்ரீயாக ஃபிட்டிங்காக கரெக்டாக ஃப்ரீயாகவும் சொல்லுவேன், ஃபிட்டிங்காகவும் இருக்கணும்னு சொல்லுவேன். ஃப்ரீயாக இருக்கிறதுனா என்னன்னா உங்களுக்கு அந்த ஆம் ஹோல் அளவு ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் மிடில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பள்ளமாக இருக்கும். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சதப்பிடிப்பாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரே தையல் போட்டிங்கன்னா அந்த சதப்பிடிப்பாக இருக்கிற இடத்துல டைட்டாக இருக்கும், ப்ளவுஸ் வந்து மேலே ஏறாது. அப்போ அந்த இடத்துல இருந்துச்சு அது ஷோல்டரில் வந்து மேலே ஏறல அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஷோல்டரும் ஆம் ஹோலும் ஃபிட்டிங் வராது. இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் கரெக்ட் பண்ணணும். இது மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எவ்வளோ டீப் நெக்காக இருந்தாலும் சரி, எவ்வளோ இது ஷோல்டர் தின்னாக இருந்தாலும் சரி, இந்த நாட் இல்லாமையே கூட, ஷோல்டர் பட்டன் இல்லாமையே கூட நீங்கள் வந்து ஃபிட்டிங்காக போடலாம். இதில் வந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுடைய பர்ஃபெக்ஷன், உங்களுடைய கட்டிங் இது எல்லாமே டிபெண்ட் பண்ணி தான் இந்த ஃபினிஷிங் நீங்கள் கொடுக்க முடியும். இது இந்த அளவுக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னாவே, ஏன்னா ஒவ்வொருத்தருடைய ஸ்ட்ரக்சரை பார்த்து தான் நம்ம அதை தைக்க முடியும். ஏன்னா நம்ம அவங்க கொடுக்குற அளவு ப்ளவுஸை வச்சோ இது பண்ணோ தைச்சோம்னா கூட இந்த ரொம்ப டீப் நெக்குக்கெல்லாம் இந்த ப்ராப்ளம் வரும். அதனால் நீங்கள் உங்களுடைய அனுபவத்தை வச்சு அதில் என்ன கரெக்ட் பண்ணணுமோ அது மாதிரி பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக தாராளமாக இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.